இப்போ எல்லாரும் கண்களை மூடி முடிஞ்ச 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துக்கு பார்க்கலாம். எல்லா வாலிப பிள்ளைகள் வெக்கப்படாம ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தமா ஹalleluya. சத்தமா பாடுங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya ஹalலே. இன்னும் சத்தம் வரலாம், தம்பி மாறலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் விரும்புற ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. சத்தமா பாடுவீங்களா? வானாதி வானங்கள் வானா. வெரி குட். நல்ல சத்த உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வார்த்தையால் வர்ணிக்க. பாட்டு தெரியாதா கண்களை மூடிக்கோங்க. பாட்டு தெரியலன்னா மட்டும் பார்த்து பாடு. உம் புகழ் நான் பாடுவே என்றுமே. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. once again சத்தம் உயர்த்தி வாலிபர்கள் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. உண்மையாய் உள்ளத்திலிருந்து இந்த சத்தம் உயர்த்தி நீ பாடுவேனா, தெய்வ பிரசன்னை இப்பொழுதே உன்னை ஆளுகை செய்யும் அப்பான்னு சொல்லி ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்பி சொல்றீங்க பரலோக கவனத்தை இருக்க வேண்டும்? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பாவும் கண்களில், அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வே. ஒரு விசை கூட உங்க சத்தம் உயர்த்தி பரலோக பரலோக. எஸ் லார்ட். அப்பாவும் கண்களில், கண்களில் கிருபைவே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வே. உங்க சத்தம் உயர்த்தி ஹalleluya ஹalலே. உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சின்ன தம்பிமார், பெரிய வாலிபர்கள், அன்பு தங்கச்சி, அன்பு சகோதரி எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க சத்தம் உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya ஹalleluya. Oh, glory be to Jesus. We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹாலே. ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும், பரலோக கவனத்தை. எத்தனை பேர் கேட்குறீங்க? அப்பா ஆண்டவரே இன்னைக்கு என்ன பார்த்துருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. எப்போதும் என்ன, நான் எந்த நிலையில் வந்திருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன்னு உங்களுக்கு தெரியும்பா. பரலோக பரலோக. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். என் வாழ்க்கை சீராக்கப்படட்டும், என் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படட்டும். எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வே. உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. சத்தமாய் தம்பி மாறலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya
விலகாத பிரியாத சமூகம், விலகாத பிரியாத, அதுதானே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும். மறுபடி பாடுக பார்க்கலாம். விலகாத பிரியாத, உன்னை விட்டு விலகாதவர், உன்னை விட்டு கொடுக்காதவர், யாருக்கு முன்பாகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ தலை குனிந்து நிற்க விரும்பாதவர். வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும். பாருங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ மகிமையே, நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சீராக்கப்படட்டும், நேராக்கப்படட்டும். ஆவியானவர் இடைபடுவீராக. once again hallelujah. மகிமைப்படுத்து தம்பி, ஆண்டவரை உயர்த்து தங்கச்சி. கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுவார், உன் வாழ்க்கை மறுரூபப்படுத்துவார். நீ வித்தியாசமானவனா, வித்தியாசமானவளா இந்த இடத்திலிருந்து புறப்பட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னை குறித்த அடையாளம் மாறும், உன்னை குறித்த பேச்சு மாறும், உன் முகவரி மாறும். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. அவருடைய கண்கள் உன்மேல், அவருடைய பார்வை உன் மேல இந்த காலை நேரத்தில் அவர் உன்னோடு பேச வந்திருக்கிறார். அவர் உனக்காக பேச வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையை ரூபப்படுத்துகிறவர், உன் வாழ்க்கையை ஒழுங்காக்குகிறவர், உன் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுகிறவர். இப்ப சொல்லுங்க நன்றின்னு சொல்லுமா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. என்னை கொண்டு வந்ததற்காக நன்றின்னு பாடுவீங்களா? நன்றி, நன்றி, நன்றி ஐயா. எபினேச நீதானே, எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. பாடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். இதுவரை உதவி நீரே. எல்ரோய், 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே. எப்படி நான். ரெண்டு கரத்தை உயர்த்தி பாடுங்க. நன்றி, 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 நன்றி ஐயா. உண்மையா சொல்றியா இந்த வார்த்தையை? நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. சொல்லுங்க நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களை நினைத்தருளி உங்க சமூகத்துல கொண்டு வந்ததற்காய் நன்றி அப்பா. நாங்கள் வரவில்லை, நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி, நன்றி. ஹalleluya. நல்ல கையை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லா பிள்ளைகளும் நல்ல கர ஓசையோட நல்ல கரங்களை தட்டி எல்லாத்தையும் மறந்து ஒரு சில நிமிடங்கள் அப்பா ஸ்தோத்திரம் என்று மட்டும் சொல்லு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னை இன்னைக்கு கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா, என் கூட பேச போறதற்காய் ஸ்தோத்திரப்பா, என் வாழ்க்கையை மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நான் வந்தது போல அல்ல, வித்தியாசத்தோட மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையோட இங்கிருந்து புறப்படும் போது தோற்கிறவனாய் அல்ல, ஜெயிக்கிறவனாய் புறப்படுவே. தலை குனிந்தவனாய் அல்ல, தலை நிமிர்ந்தவனாய் புறப்படுவே. எஸ், இனி எந்தெந்த இடத்துல நிற்க முடியாமல் இருக்கிறேனோ அதுல கர்த்தர் என்னை எழுந்து நிற்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாயை திறந்து ஆராதிக்க பார்க்கலாம். ஆவியானவர் உனக்காய் இடைபட போகிறார், ஆவியானவர் உன்னோடு இடைபட போகிறார், உன் வாழ்க்கையோடு இடைபட போகிறார். எதை பிரிக்கணுமோ அதை பிரித்து உன்னிலே வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார். இருளை வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்து வெளிச்சம் நல்லது என்று கண்ட தேவன் உன் வாழ்க்கையிலே சில நல்லதை இன்று காண வைக்க போகிறார். ஓ ராகஷகதர பலகத ரியாதல ரபோ
லிப்ரமா மஹந்தல ரிகஷதரல ரியதரா. அன்று கிதியோனை சந்திக்க வந்தவர், யோசுவாவை சந்திக்க வந்தவர், தாவீதின் மேல் அபிஷேகம் ஊட்ட வந்தவர், இதோ இந்த பகல் நேரத்தில் உனக்காய் வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனா அவர் உனக்காக வந்திருக்கிறார், அவர் உனக்காகவே வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, என் மேல உங்க கிருபையா இரக்கத்தை காண்பிப்பீராக, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு வந்திருக்கிறப்பா. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? உண்மையான ஒரு அர்ப்பணிப்போட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எப்படி அன்று சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டாரோ, அப்படியே இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. எத்தனை பேர் இடம் கொடுக்க போறீங்க? சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்கப்பா, நான் உங்க சத்தத்தை கேட்கிறேன். ஒரு விஷயம், அப்படி எல்லாரும் கண்களை மூடி இந்த ஒரு அர்ப்பணிச்சு நான் வார்த்தை கேட்க விரும்புறேன் அப்படி சொல்ற பிள்ளைங்க, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரை சொல்லும், அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா. ஒரு வார்த்தை அப்படியே ஜெபிக்கிறீங்களா? என்கிட்ட பேசாம போயிடாதீங்கப்பா. நான் வந்தது பாஸ்டர் சத்தம் கேட்கறதுக்கு இல்லை, நான் வந்தது இங்க இருக்கிற யார் சத்தமும் கேட்கறதுக்கு இல்லை, உங்க சத்தம் கேட்கறதுக்கு. உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டேன்னா, அதுக்கு என் லைஃபை கொடுத்துட்டேன்னா, சாமுவேலை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவன் வளர்ந்தான் என்று. அவன் வளர்ந்தான், அவனை குறித்து தேசம் பேச தொடங்கிச்சு, அவனுடைய அடையாளம் மாறிச்சு, அவனை குறித்த சாட்சிகள் புறப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த அர்ப்பணிப்போட நீ சத்தம் கேட்பேனா, உன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சாமுவேலை வளர பண்ணின அதே தேவ வார்த்தை உன்னையும் வளர பண்ணும். தேசத்தில் எல்லா விதத்திலும் நீ வளர்ந்து எல்லா கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தி நிறுத்துவார். உன்னை யார் யார் அற்பமாய் பார்க்க துவங்கினார்களோ அதே கண்கள் இன்று முதல் உன் வாழ்க்கையை வித்தியாசமாய் பார்க்க துவங்கும். எத்தனை பிள்ளைங்க நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ண போகிறார். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரை பார்த்து, ஓ ரிகாஷகதர ரிபனஹந்தல, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. உண்மையா சொல்ற பிள்ளைங்க, நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு. ஒரு விஷயம் கூட, நீர் சொன்னால் போதும். ஆண்டவரே, உண்மையா சொல்ற பிள்ளைகளை மேல் உங்க கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. தமிழ்ல சத்தம் உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஆண்டவருக்காக சத்தம் கொடுக்க விரும்புறவங்க சேர்ந்து ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாடுங்க, நீ சொன்னால் போதும், நீர் சொன்னா. உண்மையா சொல்றீங்களா இந்த வார்த்தைய? இன்னைக்கு கேட்கறதுக்குனே வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நடக்கிறதுக்குனே வந்திருக்கிறப்பா. என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா பாடுங்க பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
One more time எல்லாரும் சேர்ந்து கடைசி ஹalleluya hallelujah. மகிமை விளங்கு, மகிமை வெளிப்படு. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உண்மையா இந்த நேரத்தில் யார் யார் அப்பா என் கூட பேசுங்கன்னு அர்ப்பணிச்சாங்களோ கர்த்தருடைய சத்தம் அவர்களோடு தெளிவாய் பேசட்டும். இங்கிருந்து புறப்படும் போது வந்தது போல அல்ல, வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் ஆண்டவரே தேசத்தின் நடுவில் சாட்சியுள்ள ஜனமாய் புறப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இதற்காகவே தேவன் எங்களை கொண்டு வந்தார் என்று பிள்ளைகள் இது முடிவிலே சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மறுரூபப்படுத்தும். அடியானை மறைத்து வெளிப்படும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.